அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது டிடிவி தினகரனின் அமமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்மையில் பாமக இணைந்த நிலையில் அமமுகவும் தற்போது இணைந்துள்ளது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விரிவான விவரங்கள் என்ன பகிரலாம்? இன்னும் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ள நிலையில்தான் இந்த ஒரு அதிரடி முடிவுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சென்றிருக்கின்றது. ஏனென்றால் ஒருபொழுதும் அதிமுக அங்கம் பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியிலே அமமுக இடம்பெறாது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்தது. அதுபோன்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அதிமுக பாஜக இணைந்திருந்தும் கூட தென் தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்களிலும் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாது. அது திமுகவிற்கு மீண்டும் ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வந்தது. ஏனென்றால் 2021 சட்டப்பேரவை தேர்தலிலே கணிசமான தொகுதிகளில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றியை இழந்திருந்தது. அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று இயங்கி வரக்கூடியதுதான் என்ற ஒரு காரணம் முன்வைக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் கடந்த சில சட்டப்பேரவை தேர்தல்களாக நீடித்து வந்த அந்த போக்கு இதன் மூலமாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதன் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த சட்டப்பேரவை தேர்தலிலே தென் தமிழகம், டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கணிசமான வாக்குகளை பெற்று அதிமுக மீண்டும் ஒரு வெற்றி பாதைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு உருவாகி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை என்பதை முன்னிறுத்தி இந்த கூட்டணிக்கு உடன்பட்டிருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக அதிமுகவிலும் இருக்கக்கூடிய ஒரு சில உட்கட்சி சார்ந்த விவகாரங்கள் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அமமுகவில் இருக்கக்கூடியவர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு காலத்தில் ஒன்றாக இருந்தவர்கள் தான். அதன் பிறகு ஏற்பட்ட இந்த அரசியல் நெருக்கடிகளால் 2 தரப்பும் பிரிந்து சென்று தனித்தனி அரசியல் இயக்கமாக அமமுக அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் காலங்களில் 2 கட்சிகளாக இருக்கக்கூடிய அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அதிமுகவிற்கு உள்ளாக அவர்கள் இணைவதற்கான ஒரு சூழல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. தேர்தல் கூட்டணியாக இது பரிணமித்திருப்பதன் மூலமாக திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக, அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எனவே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 4 முக்கியமான கட்சிகளாக அதிமுக இருக்கின்றது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது, அதே போன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இப்போது இணைந்திருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் பாஜக தங்கள் பக்கம் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாகவே பல்வேறு வட்டார அளவிலான செல்வாக்கு கொண்ட கட்சிகளையும் கூட்டணியில் வைத்திருக்கின்றார்கள். பார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்காக தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே பாஜகவை பொறுத்தவரை தங்களோடு நட்புடன் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிமுகவிடமிருந்து தாங்கள் வாங்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் இருந்து கணிசமான தொகுதிகளை வழங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு வகையிலே அமமுக மற்றும் அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளிடம் நாம் தொடர்ந்து பேசும்பொழுது அவர்களும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றார்கள். முக்கியமாக அதிமுகவினுடைய தென் தமிழகத்தில் சட்டப்பேரவை தொகுதிகளை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வந்திருப்பது ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கின்றது. இதன் மூலமாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் வெற்றி வாய்ப்பை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகி இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுக கணிசமான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய சூழலிலும் அதிமுகவின் வாக்குகளில் ஒரு சில வாக்குகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சென்றதன் காரணமாகவே தங்களுக்கு கடந்த தேர்தலில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் இப்பொழுது அவற்றையெல்லாம் மறந்து தேர்தல் பணிகளிலே ஒன்றாக இணைந்து ஈடுபடுவதற்கு தயாராகி இருப்பதாகவும் சொல்லி இருக்கின்றார்கள். பியூஷ் கோயல் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்திற்கு வந்து சென்றது. இரண்டுமே ஒரு முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழக அரசியல் களத்திலே கூட்டணி செயல்பாடுகளை விரைவுபடுத்தி இருக்கின்றது என்று சொல்லலாம். அதிமுக பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து வருகை தந்து தங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் பியூஷ் கோயலை பொறுத்தவரை ஏற்கனவே கூட்டணி தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளோடு பேசிய நன்கு அறிமுகமான ஒருவர். அந்த அடிப்படையில் தான் இதற்கு முன்பாக இருந்த தேர்தல் பொறுப்பாளரை மாற்றிவிட்டு பியூஷ் கோயலை அவசரமாக தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக பாஜக தேசிய தலைமை நியமித்தது. எனவே பைஜெயந்த் பாண்டா அந்த பொறுப்பில் இருந்து மாற்றப்பட்டு பியூஷ் கோயல் எதற்காக இவ்வளவு விரைவாக தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்படுகின்றார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுக்கோட்டைக்கு பொதுக்கூட்டத்திற்கு வந்திருந்தார். புதுக்கோட்டை பொதுக்கூட்டத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருந்தார். இந்த அதிமுக பாஜக இணைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் 26 தொகுதிகளை வென்றிருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடந்த பொதுக்கூட்டத்தின் பொழுது கடந்த வாரத்திலே புதுக்கோட்டை வந்த பொழுது தெரிவித்திருந்தார். அதிமுக பாஜக இணைந்திருப்பது மட்டுமல்லாமல் அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வங்கி என்பதும்
கூட்டணியின் வாயிலாக தற்பொழுது அதிமுகவை நோக்கி வந்திருக்கின்றது. இது அதிமுக தரப்பினருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வழங்கி இருக்கின்றது. மேற்கு மாவட்டத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வந்திருப்பதன் மூலமாக வடக்கு மற்றும் மேற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80க்கும் கூடுதலான சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுக பலமிக்க ஒரு கூட்டணியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரனும் கூட்டணிக்குள் வந்திருப்பதன் காரணமாக தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, மதுரை, திண்டுக்கல், கரூர், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டங்களில் எல்லாம் கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே கணிசமான வாக்குகளை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் பெற்றிருந்தது. அந்த வாக்குகள் இப்பொழுது அதிமுக கூட்டணிக்கான வாக்குகளாக மடைமாற்றப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்கு வங்கி உருவாக இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிப்பட்ட முறையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் பெற்றிருந்த வாக்குகளை இணைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 110 தொகுதிகளில் முன்னிலையில் அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருந்தது. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக தனித்தனியாக போட்டியிட்டார்கள். அப்பொழுது பாஜக கூட்டணி வாங்கியிருந்த வாக்குகள், அதிமுக பெற்றிருந்த வாக்குகள் இரண்டையும் கூட்டி பார்க்கும் பொழுது 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 110 தொகுதிகளிலே திமுக கூட்டணியை காட்டிலும் கூடுதலாக வாக்குகள் இருந்தது. எனவே 117, 120 தொகுதிகள் என்பதுதான் தனிப்பட்ட முறையில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கட்சிக்கு தேவையான இடங்களாக இருக்கும். குறைந்தபட்சம் கூட்டணி முறையிலே அந்த 120 என்பதை கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிமுகவிற்கு இந்த கூட்டணி இணைப்பின் மூலமாக உருவாகி இருக்கின்றது. அமமுகவும் வந்திருப்பதன் மூலமாக அதற்கான ஒரு உத்வேகம் அதிமுக தலைமைக்கு கிடைத்திருக்கின்றது. இதன் அடுத்த கட்டமாக பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் வைத்தியலிங்கம் போன்ற பன்னீர்செல்வம் உடன் இருந்தவர்கள் திமுகவில் இணைந்தாலும் கூட அவர்கள் திமுகவோடு முக்கிய நிர்வாகிகள் பன்னீர்செல்வத்தோடு இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் இணைந்தாலும் கூட பெரும்பான்மை நிர்வாகிகள் தற்பொழுது பன்னீர்செல்வத்திடம் இருக்கக்கூடியவர்கள் டிடிவி தினகரன் போன்று இந்த நிலைப்பாட்டை தான் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். பன்னீர்செல்வம் திமுகவோடு கூட்டணி வைக்க கூடாது என்ற கருத்தை தான் அவருடன் இருக்கக்கூடியவர்கள் சொல்லி வருகின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழகம் போன்ற பெரிய அளவில் அரசியல் அனுபவம் இல்லாத கட்சிகளோடு பன்னீர்செல்வம் செல்வாரா அல்லது ஏற்கனவே டிடிவி தினகரனோடு இணைந்துதான் செயல்படுவேன் என்று சபதம் எடுத்துக்கொண்ட பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு சென்று விட்ட நிலையில் அவருக்கும் ஒரு அழுத்தம் உருவாகி இருக்கின்றது. தன்னுடைய கட்சியினுடைய நடத்தி வரக்கூடிய தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தின் நிர்வாகிகளுடைய கருத்துக்களை கேட்டு மீண்டும் அவரும் இந்த அணியை நோக்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதை அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளுமா என்பது முக்கியமான கேள்வி. ஏனென்றால் டெல்லியில் பாஜகவின் தேசிய தலைவர்களை சந்தித்து விட்டு வந்த பொழுது கூட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக ஒன்றை சொல்லியிருந்தார். டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விகளுக்கு அவர் எந்த எதிர்மறை பதிலையும் சொல்லவில்லை. சில புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போகின்றார்கள் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு அதிமுக தலைமை சம்மதம் தெரிவித்து விட்டது என்பதாக பார்க்கப்பட்டது. ஆனால் அதே டெல்லி சந்திப்பின் பொழுது செய்தியாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுது ஒருபொழுதும் பன்னீர்செல்வத்தையோ சசிகலா ஆதரவாளர்களையோ நாங்கள் கூட்டணியாக எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர மாட்டோம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தார்கள். எனவே இப்பொழுது பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அவர் விஜய் பக்கம் செல்வாரா, தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் செல்வாரா, அல்லது அதிமுக தலைமையோடு ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி குறிப்பாக பாஜக தான் இந்த இணைப்புக்கு வழிகோலி இருக்கின்றது என்பதை பார்ப்பவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அமமுக மற்றும் அதிமுக இடையே கடுமையான கருத்து மோதல்கள் இருந்து வந்தன. இரண்டு கட்சிகளும் மாறி மாறி அந்த தலைமைகளை விமர்சித்துக் கொண்டார்கள். இந்த நிலையில் இருவரும் இணைந்திருப்பது, அதாவது ஒரு கூட்டணியாக வந்திருப்பதற்கு காரணம் பாஜக செய்திருக்கக்கூடிய இந்த ஏற்பாடுகள் தான். எனவே பாஜக மீண்டும் அதிமுக தலைமையை சமரசம் செய்து பன்னீர்செல்வத்தை கொண்டு வருமா கூட்டணிக்கு என்பதுதான் இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இன்று பிற்பகலுக்கு பிறகு கூட பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடு குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. வைத்தியலிங்கம் பன்னீர்செல்வத்திடம் இருந்து பிரிந்து சென்று திமுக இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் பலரும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றார்கள். பன்னீர்செல்வம் இனியும் அமைதி காக்கக்கூடாது, தன்னுடைய நிலைப்பாட்டை உடனடியாக அறிவிக்க வேண்டும். அவர் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர் தெளிவாக எந்த பக்கம் செல்ல போகின்றோம் என்பதை உணர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இன்று காலை முதலே பன்னீர்செல்வத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் சொல்லி வருவதாக பார்க்கப்படுகின்றது. இன்று கூட பன்னீர்செல்வம் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இன்று பிற்பகலுக்கு பிறகு பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்தும் ஒரு முக்கியமான தகவல் வர இருக்கின்றது. பெரும்பாலும் அந்த தகவல் ஒன்று அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியோடு இணைவதற்கு தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படையாக தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
அது இயலாத பட்சத்திலே தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பதற்கான முடிவினை ஓ பன்னீர்செல்வம் எடுக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் குறைந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. பெரும்பாலான நிர்வாகிகள் தாவேகாவுடன் செல்ல வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வத்தை சொல்லி வந்தாலும் கூட இப்பொழுது டிடிவி தினகரன் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே அவர் மீண்டும் தனக்கு இருக்கக்கூடிய அந்த பாஜகவின் தேசிய தலைமையுடனான நட்பை பயன்படுத்தி அதிமுக தலைமையை சமரசம் செய்து இந்த கூட்டணிக்கு வருவதற்கு முயற்சிப்பார். அப்படி முயற்சிக்கக்கூடிய பட்சத்திலே அதிமுக இணைந்திருக்கக்கூடிய இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக கூட்டணிக்கு ஒரு கடுமையான போட்டியை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது. இந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு முன்பாக திமுக கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாகவே இருந்தது. ஏனென்றால் அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து கிடந்தார்கள். ஒரு கூட்டணியிலே இந்த கட்சிகள் எல்லாம் இணைவதற்கு சாத்தியமே இல்லை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணியாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பீகார் உள்ளிட்ட மாநிலத்திலும் ஒடிசா உள்ளிட்ட மாநிலத்தில் எல்லாம் பாஜக என்ன அணுகுமுறையை கையாண்டதோ அதே அணுகுமுறையை இங்கும் கையாண்டு ஒரு ஒற்றை எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கின்றார்கள். எனவே திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒற்றை புள்ளியிலே பாஜக தேசிய தலைமை கொண்டு வந்திருக்கின்றது. இது பாஜக எடுத்த ஒரு முயற்சிக்கான மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பீகார் மாநிலத்திலும் கூட இதே போன்றுதான் நிதிஷ்குமார் அவர் மாநில அளவிலான அரசியலில் ஒரு சில கருத்து மோதல்கள் இருந்த கட்சிகளோடு கூட்டணி சேர மாட்டோம் என்ற ஒரு கருத்தை நிதிஷ்குமார் சொல்லி வந்தார். அதன் பிறகு நிதிஷ்குமார் சொல்லி வந்த நிலையில் தான் பாஜக தலையிட்டு நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்றால் அந்த பாஸ்வான் என்று சொல்வார்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் குடும்பம், அவர்களோடு கூட்டணி அமைத்துதான் ஆக வேண்டும். உங்களுக்கு கருத்து முரண் இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த தரவுகள் அடிப்படையிலே பீகாரிலே நீங்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்றால் ராம்விலாஸ் பாஸ்வானினுடைய அந்த குடும்பத்தை சார்ந்த கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கூட்டணியை உருவாக்கி இருந்தால் அது தேர்தல் முடிவுகளின் பொழுது மிகப்பெரிய அளவில் அந்த கூட்டணிக்கு பங்களிப்பை செய்திருந்தது. அதே போன்றுதான் தமிழகத்திலும் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பது அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கும் உகந்ததாக இருக்கும் என்ற கருத்தை பாஜகவின் தேசிய தலைமை தொடர்ந்து சொல்லி வந்ததாக பார்க்கப்பட்டது. அதற்கு ஏற்பதான் தரவுகளும் வெளியிடப்பட்டு வந்தன. அதற்கு உகந்த முறையிலே இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கின்றது. அடுத்த கட்டமாக ஓ பன்னீர்செல்வத்தினுடைய நிலைப்பாடும் இன்று பிற்பகலுக்கு பிறகு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். எனவே ஓ பன்னீர்செல்வமும் கூட இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துவிட்டார். பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை உள்ளிட்டவர்களும் தேர்தல் பிரச்சார காலத்திலே மிக முக்கியமாக திமுகவிற்கு கடும் போட்டி அளிக்கக்கூடிய அளவில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள். எனவே அன்புமணி, அண்ணாமலை, டிடிவி தினகரன் போன்ற வலிமையான நபர்கள் இந்த கூட்டணியில் இருப்பதன் காரணமாக திமுகவிற்கு எதிராக தேர்தல் பிரச்சாரத்திலே கடுமையான முறையில் அந்த கருத்துக்களை முன்வைக்க முடியும் என்று பாஜக தேசிய தலைமை எதிர்பார்க்கின்றது. இது மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக மற்றொரு செய்தி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடனும் கூட தொடர்ந்து பாஜகவின் தேசிய தலைமை பேசி வருவதாக பார்க்கப்படுகின்றது. தேமுதிகவும் ஏற்கனவே தங்களுடைய கருத்தை சொல்லிவிட்டார்கள். நாங்கள் ஒரு கூட்டணியில் இடம்பெறப் போகின்றோம், அது எந்த கூட்டணி என்ற முடிவை கூட நாங்கள் எடுத்துவிட்டோம், பொதுவெளியில் நாங்கள் அறிவிப்பதற்கு சற்று தாமதம் செய்கின்றோமே தவிர நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி எது என்ற முடிவு ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கூறியிருந்தார். எனவே அவருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பது தெரிய வருகின்றது. எனவே தேமுதிகவும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் பொழுது பிரேமலதா விஜயகாந்தும் இந்த கூட்டணிக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த கூட்டணி இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வலிமை வாய்ந்த கூட்டணியாக தங்களை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். திமுகவும் தொடர்ந்து ஏற்கனவே கடந்த காலங்களில் தங்களுக்கு வெற்றியை கொடுத்த கூட்டணியுடன் இந்த தேர்தலையும் சந்திக்கப் போகின்றார்கள். மற்றொரு பக்கம் அதிமுக தங்களுக்கு எதையெல்லாம் பின்னடைவாக இருந்ததோ அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய விதமாக கூட்டணியில் அந்த கட்சிகளை உள்ளே கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறப் போகின்றது. ஏப்ரல் இறுதியிலோ மே மாத தொடக்கத்திலோ தமிழகத்திற்கு தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையிலே அதிமுக, பாஜக இணைந்து மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை முதல் கட்டமாக அவர்களுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கின்றது. தங்கள் பக்கம் கடந்த தேர்தலில் எல்லாம் எது பலவீனமாக இருந்ததோ, பிரச்சனையாக இருந்ததோ அதை சரி செய்திருக்கின்றார்கள். இனி 2 பக்கமும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இணைந்து செயல்பட வேண்டும், தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து தேர்தல் பணிகளிலே ஈடுபட வேண்டும் என்பதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உள்ளிட்டவர்கள் இணைந்து பிரச்சார பொதுக்கூட்டங்களிலே பங்கேற்க வேண்டும் என்பது பாஜக தேசிய தலைமையின் விருப்பமாக இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி இசைவு தெரிவிக்கக்கூடிய பட்சத்திலே அதுவும் பூர்த்தி அடையும் என்ற தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.